at 15:37 ப்ரோ. என்ன ப்ரோ கில்லோட இன்கன்சிஸ்டன்சி பத்திலாம் நீங்க பேசவே மாட்டீங்க. அவரோட இன்க்ளூஷன் தான் ப்ரோ டீமையே கெடுத்துருச்சு. எல்லாம் காசு வாங்கிட்டாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் நிறைய சேனல்ஸ் பார்த்துட்டேன். யாருமே கில்ல பத்தி பேசவே மாட்டாங்க. இவங்களாச்சும் பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஜென்யூன் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ப்ரோ ஒருத்தரும் பேச மாட்டான். எல்லாம் forwards. ஹாய் ஹலோ கைஸ், வாட்சிங் கோட்டைமன் வித் ஹரிசன் பாரத். நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சுப்பன் கில் எபிசோடை உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கோம். டக 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 டக. என்னால அந்த கையை தட்ட முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா என் கையில ஒரு டீ இருக்கு. அழகா தேநீர் அருந்தி கொண்டு இந்த நேர்காணலை சிறப்பாக நம்ம செய்ய போகிறோம். சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி இந்த எபிசோட் சூப்பரா இருக்கும் நம்புறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கில் பத்தி. கில் ஆஸ் அ பிளேயரா நம்ம பார்க்கும்போது ஒரு சூப்பரான பிளேயர், நல்ல ஒரு எனார்மஸான ஒரு டேலண்ட். யங் ஏஜ்லயே வந்து அவ்வளோ ரன்ஸ் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஐபிஎல்ல நல்லா ப்ரூவ் பண்ணி இந்தியா டீமுக்குள்ள வந்த ஒரு பிளேயருங்க. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்டெஸ்பிகபிளா இருந்திருக்கு. இந்தியாவிலுமே எஸ்பெஷலா சொல்லணும்னா வந்து அவரோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து அவரு ஏஜுக்கும் அவர் நம்பர்ஸ்க்குமே சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இந்தியாவுக்கு வந்து ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா அந்த வரிசையில் ஒரு நல்ல ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு கேலிபர் உள்ள ஒரு பிளேயர்னா அது வந்து சுப்மன் கில்னே சொல்லலாம். அவரோட ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸ்ட்ரெயிட் டிரைவ் எஸ்பெஷலா அவர் வந்து சூப்பரா இருக்கும். ஃபுல் ஷாட் நல்லா அந்த மடக்கி ஆடுறது நல்லா ஆடுவாரு. அவரோட கவர் டிரைவா இருக்கட்டும், நல்ல ஒரு கிளாசிக்கா கன்சிஸ்டன்டா ஆடுற ஒரு சூப்பரான பிளேயர் சுப்மன் கில். ஆமா, எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துல வந்து இந்தியாவுக்கு எப்படி கிங்கோ இவரு தான் அடுத்து பிரின்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து கிங்குக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் தான் இவரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஹைப்புக்கு ஏத்தாப்புல ஒரு பிளேயர் தான். ஏன்னா அவர் 2023 சீசன்லயே ஒரு ஐபிஎல் ஆரஞ்சு கேப் கோலியோட ரன்ஸே வந்து பீட் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. கிட்டத்தட்ட போனாரு 800 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு. அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கிற ஒரு பிளேயர் சுப்மன் கில். சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேயருங்க சுப்மன் கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து ஆரம்பிக்கிறோம். என்னடி இது? இப்பதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போறோம். சுப்மன் கில் இப்போ ஒரு 3 ஃபார்மேட் பிளேயரா நீ பாப்பியா பாரத்? நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா கிடையாது. லைக் வந்து சுப்மன் கில் என்னதான் செம்ம டேலண்ட்னு சொன்னாலும் 2 ஃபார்மேட்ல வந்து நான் கண்டிப்பா எடுப்பேன். அது வந்து ஓடிஐ, இன்னொரு வந்து டெஸ்ட். ஓடிஐ டவுட்டே கிடையாதுங்க. ஓடிஐ வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரோஹித் சர்மாவோட அவர் செட் பண்ண ஓப்பனிங் காம்பினேஷன் கையே வைக்க முடியாது, அசைக்க முடியாது. ஓடிஐல லாக். டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கேஸுங்க. அவர் வந்து இந்த காபால போயிட்டு ஒரு பயங்கரமா நாக் ஒன்று 2020ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லயும் அவர் லாக்குன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் நடுநடுல அவர் வந்து கழட்டி விட்டுருவாங்க. ஒன்னும் இல்ல, போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டவுன் போயிருந்தோம். அதுல வந்து 5 மேட்ச் ஆடணுமா, அதுல 3 மேட்ச் தான் அவர் ஆடினாரு. 2 மேட்ச் அவர் ஆடவே இல்லை. அதுக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா அந்த ஹோம் டூர்ல அவர் வந்து 3 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் தான் ஆடினார், 1 மேட்ச் ஆடல. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்லயே கன்ஃபார்மா இல்லாத ஒரு பிளேயரா அந்த சுப்மன் கில். திடீர்னு வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலியும் டெஸ்ட் மேட்ச் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சுப்மன் கில் வந்து ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஆக்குனது மட்டும் இல்லாம கேப்டன்சின்ற ஒரு லாக்கையும் போட்டு ஸ்குவாடுக்குள்ள வச்சுட்டாங்க. அவர் வந்து ப்ரூவ் பண்றாருங்க. டெஸ்ட் மேட்ச்ல வந்து அடிச்சிருந்தாரு. கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பிரஷர்ல அவர் வந்து பர்ஃபார்மும் பண்றாரு, which is fine. சரிங்களா? சோ இந்த 2 ஃபார்மேட் லாக். மூணாவதா ஒருத்தர் இருப்பானே, மூணாவதா வந்து T20 ஃபார்மேட். இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியா கப்லாம் வந்து சரியா வரல, அதனால சொல்றீங்களாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பாஸ்ட்ல வந்து சுப்மன் கில்லோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா T20ல பெரிதாக ஒன்றும் பிரகாசிக்கவில்லை. அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா வந்து அந்த ஸ்டாட்ஸ் வந்து வச்சிருக்கிறதுல யூஸே கிடையாது. அப்ப நீங்க சொல்லலாம் ஐபிஎல் வந்து சூப்பரா விளையாடின பிளேயர் தானே, அப்ப இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா வந்து கில்லு T20 இன்டர்நேஷனல் சூப்பரா விளையாடக்கூடிய பிளேயர் தானே கில்லு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா இங்க என்ன நம்ம பாக்கணும்னா T20 இன்டர்நேஷனல் ஸ்குவாட் முன்னாடி இருந்த ஸ்குவாட் அபிஷேக் சர்மா, சந்து சாம்சன் ஓப்பனிங்கா இருந்தாரு. கீழே வந்து டிங்கு சிங் இருக்காரு. அவர் இப்ப விளையாடுறது இல்ல. சோ அந்த ரீசன்லாம் நம்ம எடுத்துட்டு வருவோம். சோ இந்த மாதிரி டீம் வந்து செட் ஆகிருந்துச்சு. டாப் ஆர்டர் செட். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்ன்ற ஒருத்தரை நம்ம இன்னும் விளையாடவே வைக்கல. அந்த அளவுக்கு இருக்கிற டீம் இப்ப சுப்மன் கில் நீங்க உள்ள நுழைக்கிறீங்க. அப்போ வந்து சந்து சாம்சன்ற ஒருத்தர் வந்து அப்கோர்ஸ் அவர் வந்து எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பினிஷரா வந்து யூஸ் பண்றதா வந்து இப்போ போயிட்டு இருக்காது தான் நல்லா. இப்ப நீங்க சுப்மன் கில்ல நுழைக்கிறதுனால நல்லா விளையாடிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் தூக்கி கீழே போறதுனால அங்க விளையாடிட்டு இருந்த பெர்ஃபார்மன்ஸும் போச்சு. இப்போ வந்து நல்லா விளையாடுவாரா அவரு, ஃபியூச்சர் என்ன சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு அதே பொசிஷன்ல இருந்த ரிங்கு சிங் அவர் வந்து விளையாடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சஞ்சு சாம்சன் வந்து அந்த பொசிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. அங்க ரிங்கு சிங் விளையாட முடியாது. நீங்க ஜிதேஷ் சர்மாவோ இல்ல துருச்சுரல் தான் போனோம். தேர் இஸ் an imbalance created in the team. சோ இதனாலதான் வந்து சுப்மன் கில் நாங்க வந்து T20 இன்டர்நேஷனல் வேண்டாம் அப்படி வந்து அவர் டெஸ்பிகபிள் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே கொடுக்கல இன்டர்நேஷனல் T20 இன்டர்நேஷனல் அப்படின்றதுனால நாங்க வேணாம்னு சொல்றோம். அப்ப உடனே வந்து நீங்க சொல்லுவீங்க, ஏ சும்மாலாம் பேசாத, ஐபிஎல் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, T20 நேஷன்ஸ் ரெக்கார்டு தெரியுமா உனக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா இதோ வரேன், அதுக்கு தான் நான் வரேன். ட்விட்டர்ல பேசிக்கா பாக்குற கம்பேரிசன்ஸ் என்னன்னா கடைசி 2 வருஷம் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, சுப்மன் கில் எவ்வளவு கன்சிஸ்டன்ஸா இருந்திருக்காரு. இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க ரிவார்ட் பண்ணனா வேற என்ன நீங்க ரிவார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. 1 மினிட் பையா ருக்கோ, ஒரு டீ குடிச்சு முடிச்சிடுறேன். இதோ வந்துட்டேன்.
சுப்மன் கில் கடைசி 2 வருஷம் ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா 1076 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதாவது இந்த வருஷம் 2025 வந்து 650 ரன்ஸும், அதுக்கு முந்தின வருஷம் வந்து 426 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 45 வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 150 வச்சிருக்காரு. ஏய் சூப்பர் தானடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சூப்பர் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா இதை வச்சு டீம்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவரோட பேட்டிங் பார்ட்னரான சாய் சுதர்சனோட ஒரு கம்பேரிசனை போடுவோமா டோலர்களே? சாய் சுதர்சன் சார்ஜ் எடுத்து பேசுறேன் பாருங்க. கடைசி 2 வருஷம் அவர் வந்து 1286 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 51.4 வச்சிருக்காரு. சாய் ரொம்ப கம்மி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாருப்பா. அவரெல்லாம் வந்து T20 செட் ஆக மாட்டாரு. 151 வச்சிருக்காருங்க. சுப்மன் கில்லை விட 1 ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். சரிங்களா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சுப்மன் கில் எதுக்கு நீங்க சாய் சுதர்சன் தான் ஆட வைக்கணும். நேபடி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. கில்ல வந்து ஃபியூச்சர்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஃபியூச்சரான கில்லுக்கு 26 வயசு, இவருக்கு 23 வயசு தானே. அப்ப நியாயப்படி பார்த்தா இவர் தானப்பா ஃபியூச்சர். இவரை கூட விடுங்க, இவர் எடுக்கல. இவர் கூட நீங்க டொக் டொக் பிளேயர்னு சொல்றீங்களா? சொல்லிட்டு போங்க. சரி, அடுத்த கம்பேரிசன் பார்ப்போம். யஷஸ்வி ஜெய்ஸ்வால். இவர் வந்து கடைசி 2 வருஷம் ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா 994 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சுப்மன் கில்லோட கொஞ்சம் கம்மி தான். ஆவரேஜ் 37 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுவுமே வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 164 வச்சிருக்காரு, விச் இஸ் அகைன் எனாரமஸ் வித் கம்பேர்ட் டு சுப்மன் கில். கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு நீங்க 1000 ரன் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த 990 ரன்ஸ்லயே வந்து நீங்க ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தியா வச்சிருக்கீங்க மேட்டர். பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணோம். உங்களுக்கு ஒரு 7 ஓவர் 6 ஓவர் 7 ஓவர் ஆனாலே போதும். சரி, ஓகே, அதுவும் இவங்க வந்து கன்சிடர் பண்ணல. சரி, ஓகே, தேர்டா ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன். இந்த கம்பேரிசன் நான் எடுக்க வேணாம் என்னோட மனசை வந்து கட்டி போட்டு வச்சிருந்தேன். பட் வேற வழி இல்ல. ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஏன்டா இவரை விட கூட ஸ்டாட்ஸ் நீ கம்மியா தானடா வச்சிருக்க அப்படின்னு பாக்குறப்பதான் மனசு பொங்கி இந்த பிளேயரை பத்தி நான் பேச வந்திருக்கேன். எஸ், நன் அதர் தேன் சிஎஸ்கேஸ் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட். சரிங்களா? ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து இந்த வருஷம் அவர் பெருசா ஆடலைங்க. 2025 இடின் பிளே 4 மேட்ச் தான் ஆடினாரு. 2024 அண்ட் 2023 பத்தி பேசலாம். அந்த 2 வருஷம் ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து பாத்தீங்கன்னா 1173 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 100 ரன்ஸ் மோர் தென் சுப்மன் கில். அது மட்டும் இல்லாம ஆவரேஜ் 47, ஸ்ட்ரைக் ரேட் 144, கொஞ்சம் கம்மி கம்பேர் டு சுப்மன் கில். அப்ப நீங்க வந்து கேட்கலாம், ஏன்டா 2023 கம்பேரிசன் எடுத்துட்டு வந்தா சுப்மன் கிலோட 2023 ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வரணும்ல. 2023 சுப்மன் கில் வந்து ஆரஞ்சு கேப் வாங்கினாரு. 900 ரன்ஸ் கிட்ட 800 பிளஸ் அடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட். நீங்க தான் சொல்ற பாயிண்ட் வர இது பாருங்க. 2023 சுப்மன் கில் அதிகமா அடிச்சாரா, ருத்து கம்மியா அடிச்சாரா? ஓகே. 2024 யார் அதிகமா அடிச்சாங்க? ருத்துராஜ் கெய்க்வாட். சுப்மன் கில் கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட், பெட்டர் ஆவரேஜ் இருக்கு. 24 மட்டும் சொல்றேன். ஆனா 2024 T20 வேர்ல்ட் கப் அப்புறம் ரிட்டையர் ஆறாங்க ரோஹித் சர்மா, விராட் கோலியும். யார் அப்போ வந்து ஸ்குவாடுக்குள்ள வராங்க? யார் கேப்டன்சி கொடுக்குறாங்க? சுப்மன் கில். நியாயப்படி பார்த்தா, உங்க லாஜிக் படி பார்த்தா 2024 ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணவனுக்கு தானே சான்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ருத்துராஜ் கெய்க்வாட் ஜிம்பாப்வே டூர்ல எடுத்துட்டு போறீங்க, ஆனா கேப்டன்சி கொடுக்கல. சுப்மன் கில் கேப்டன் ஆறாரு, 5 மேட்ச் ஆறாரு. அது பத்தி நம்ம அப்புறம் வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சரி இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும் அதனால கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இதோ வரேன் அடுத்து. இதே சுப்மன் கில் இப்ப நடந்த ஏசியா கப்புக்கு அப்புறம் 28 மேட்ச் ஆடி இருக்காரு. 705 ரன், 705 ரன்ஸ் வித் an average of enormous average of 28, ஸ்ட்ரைக் ரேட் 141. சரிங்களா? இதுதான் வந்து சுப்மன் கில்லோட ஸ்டாட்ஸ். இதுவே அவரோட காம்படிட்டரான யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா 21 மேட்ச்ல 723 ரன்ஸ், ஆவரேஜ் வந்து 36, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 164. அகைன் செம்ம ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. T20 இன்டர்நேஷனல்ல எடுக்க மாட்டாங்க. தேர்டு ருத்துராஜ் கெய்க்வாட் 22 மேட்ச் ஆடி இருக்காரு. 633 ரன்ஸ், ஆவரேஜ் 40, ஸ்ட்ரைக் ரேட் 144. எல்லா ஆஸ்பெக்ட்ல பார்த்தா சுப்மன் கில் இன்டர்நேஷனல் கெரியர்லயும் ஸ்டாட்ஸ் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் சுப்மன் கில்ல ப்ரிஃபர் பண்றதுக்கு காரணம் என்ன? இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது நேச்சுரலா. நீங்க சுப்மன் கில்ல வந்து இவங்க பிராண்டா ப்ரோமோட் பண்றாங்கன்றத நம்ம அப்புறம் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க ஏன் ஆட வைக்க மாட்டாங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் லைக் வந்து அபிஷேக் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேர் லெஃப்ட் ஹேண்ட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஏன் வேண்டாம்? லைக் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆடம் கில்கிறிஸ்டையும் மேத்யூ வெட்னி வச்சு அந்த மாதிரி பில்ட் பண்ணது இல்லையா ஒரு ஸ்குவாட்? ஏன் நம்ம பில்ட் பண்ணா என்ன? 2 பேரும் அக்ரெசிவா ஆடினா என்ன பிரச்சனை? அப்படி இருக்கிறப்போ சுப்மன் கில்ல ஏன் ஃபோர்ஸ் பண்றாங்க டீமுக்குள்ளன்ற ஒரு கேள்வி அடுத்து வருது டீமுக்குள்ள. சோ நம்ம இவ்வளவு பாயிண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இது மாதிரி 3 ஃபார்மேட்ல ஏன் சுப்மன் கில்ல வந்து நுழைக்கிறாங்க, திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப யோசிச்சுலாம் பார்க்கணும்னா நார்மலா நமக்கு பார்த்தாலே தெரியுது. எஸ், கேப்டன்சி என்ற ஒரு ஆஸ்பெக்டுக்காக. ஏன் கேப்டன்சி வேற 3 ஃபார்மேட்டுக்குமே ஒரே கேப்டன்சி தான் இருக்கணுமா இந்தியா டீமுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, எஸ், நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்த 3 ஃபார்மேட் கேப்டன் ஆக்குறது வந்து ஒரு காலங்காலமா ஒரு சம்பிரதாயமா பண்ணிட்டு இருக்காங்க. வியாதினே சொல்லலாங்க. ஒரு பிளேயர் வந்து பிராண்ட் உருவாக்கி அந்த பிளேயர் பின்னாடி ஃபேன்ஸை வர வச்சு அது மூலியமா இந்தியாவுக்கு வந்து மொத்தமா ஒரு பிராண்ட் உருவாக்குறது தான் இந்தியாவோட ட்ரெண்ட் செட்டிங் இல்ல, ஆதி காலத்துல இருந்து ஒரு செட்டிங்காவே இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த பிராண்ட் வந்து ஃபார்மேஷன் பண்ணும்போது நம்ம முன்னாடி பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். சௌரவ் கங்குலியா இருக்கட்டும், டோனியா இருக்கட்டும், விராட் கோலி, ரோஹித் சர்மா. அந்த வரிசையில வந்து கில்ல வந்து இவங்க எப்படியா பிராண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க, விச் இஸ் நாட் ராங். பட் ஆனா இது ஏன் வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு இந்த ப்ராசஸ்? நம்ம முன்னாடி பார்த்த பிளேயர்ஸ் வந்து நேச்சுரலாவே நம்ம பார்த்தோன்னே ஏத்துக்கிட்டோம்.
பட் ஆனா இந்த பிளேயருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள், ஏன் வந்து ஆர்டிபிஷியலா போகுது இந்த ப்ராசஸ்ன்றதை நம்ம சொல்ல போறோம். சோ இவன் சொன்ன லிஸ்ட்ல வந்து சச்சின் டெண்டுல்கர் பேர் இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. சொன்னது வந்து கேப்டன்சி எடுத்துட்டு டீம் வந்து எடுத்துட்டு போன பிளேயர்ஸ் அந்த மாதிரி சொன்னோம். எக்ஸாம்பிள் சௌரவ் கங்குலி நம்ம வருவோமே. சௌரவ் கங்குலி வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேன் பேஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கலா வரல. அவரு வந்து பண்ண சில விஷயங்கள் வந்து ஃபேன் பேஸா உருவாக்கிச்சு. நாட்வெஸ்ட் சீரிஸ் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா போய் ஜெயிப்பார் தெரியுமா? அந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் சௌரவ் கங்குலிக்கு ஒரு ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்சது. தைரியமா போய் பண்றான்டா, லார்ட்ஸ்ல போயிட்டு சட்டையை எடுத்து சுத்துறானா சும்மாவா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் சௌரவ் கங்குலிக்கு வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் உருவாக்குனதே வந்து சௌரவ் கங்குலி தான். யுவராஜ் சிங் கிட்டே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு யார் பெஸ்ட் கேப்டன், சௌரவ் கங்குலியா டோனியான்னு கேட்டப்போ எனக்கு சௌரவ் கங்குலி தான் சொல்லுவாரு அவரு. சோ அந்த மாதிரி அந்த பீரியட்ல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான யங்ஸ்டர் ஸ்குவாட் எடுத்துட்டு போய் வந்து ஜெயிப்போம். ஆக்சுவலி மேட்ச் எல்லாம் பார்க்கும்போதே செம்ம பயங்கரமா இருக்கும். அப்பதான் யாரா அந்த மனுஷன் அக்ரெசிவ், இப்போ சொல்றீங்களா விராட் கோலி அக்ரெசிவ், அப்போ வந்து கங்குலி தான் அக்ரெசிவ். ஆட்டிடியூட் காட்டுறதா இருக்கட்டும், இந்த அக்ரெசிவா வந்து பிளேயர்ஸ் கிட்ட அந்த ஃபேஸ் காட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கங்குலி தான் அந்த டைம்ல பண்ணிருந்தாரு. அதுதான் அங்க ஹைலைட்டே. நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் லைக் வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம தோனியே சொல்றோம். தோனியை கொண்டு வந்ததே வந்து கங்குலி ஏறலாம். ஹர்பஜன், தோனி, யுவராஜ், ரெய்னான், இந்த லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும். சோ இது வந்து கங்குலியே ஒரு வேற லெவல் ஃபேன் பேஸ்ல வச்சது. அண்ட் அது வந்து நம்ம இந்தியாவை வந்து அவர் ஃபேஸா வைக்கிறப்போ மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து தோனி. தோனி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் கேப்டன் ஆகிற ஐடியாலே இல்ல. ஒரு ஆக்சிடென்டல் கேப்டன் தான் மகேந்திர சிங் தோனி. ஏன்னா 2007 வேர்ல்ட் கப் வந்து ஒரு டிசாஸ்டர். அதை வந்து மறைக்கிறதுக்கு 2007 T20 வேர்ல்ட் கப் ஒரு ஃப்ரெஷ் யங் ஸ்குவாட் அனுப்பிச்சிட்டு அதை விட மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு வந்து மறந்துருவாங்க மக்கள் நினைச்சு அனுப்பிச்ச ஒரு டீம். உண்மையிலே சொல்றேன், அனுப்பிச்ச ஒரு டீம் தான் T20 வேர்ல்ட் கப். ஒரு பயமும் இருந்துச்சு, இது மாதிரி திரும்பவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டீம் வந்து T20 வேர்ல்ட் கப்ல போய் எடுத்துட்டு போய் தோத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா, இது நான் சொல்றது நம்பலன்னா இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் கப் மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா எவ்வளவு T20 இன்டர்நேஷனல் விளையாடுனாங்கன்னு எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு மேட்ச் தான் இருந்தாங்க, அதுவும் 2006ல. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அந்த ஃபார்மேட்ல. இருந்தாலும் சும்மா போப்பா சவுத் ஆப்பிரிக்கா ஜாலியா போயிட்டு வாங்க ட்ரிப் மாதிரி நான் அனுப்புறப்போ 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்னு வந்து ஷேவாக், ஒன்னு வந்து தோனி கேப்டன்சி ஆப்ஷன். அப்போ வந்து கங்குலி வந்து தோனி இஸ் a பெட்டர் லீடர்னு சொன்னதுனால தோனிக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் தோனிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ்க்குலாம் பெருசா இருந்ததே இல்லை. அவர் அந்த முடிக்காகவும் அவர் ஆடுற அந்த அக்ரெசிவ் இன்னிங்ஸ்க்காகவும் ஒரு செட்டு கொஞ்சம் இருந்தாங்களே தவிர அவருக்கு அந்த ஃபேன் பேஸ்லாம் பெருசா இல்ல. இந்த T20 வேர்ல்ட் கப்ல அடிச்சு கொடுக்குறாரு, இந்த யங் ஸ்குவாடை வச்சுக்கிட்டு போய் ஜெயிக்கிறாரு. எதுவுமே இல்லாத ஒரு ஃபார்மேட்ல இந்தியான்னு ஒரு நேஷன் இருக்கு. ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழிச்சு 1983க்கு அப்புறம் 24 இயர்ஸா அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டிராஃபி. எங்க அப்பா கூட கேட்பாரு, இதெல்லாம் செல்லுமாடா பர்த்னு கேட்டாரு. அந்த கேள்வி இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி வந்து பங்களாதேஷ் கிட்டலாம் தோத்துட்டு வந்திருப்பாங்க இந்த வேர்ல்டு கப். முன்னாடி நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப். சோ தோத்துட்டு உருவ பூமியை எரிக்கிறதா இருக்கட்டும், பயங்கரமான கான்ட்ரோவர்சி. இந்தியா வந்து ஒரு டவுன்ஃபால். அந்த டைம்ல மக்களே அதை நம்பல இந்தியா டீம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுக்குறான், T20 வேர்ல்டு கப்பை புதுசா யங் ஸ்குவாட் எடுத்துட்டு போய் புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸ் வந்து ஜெயிச்சு கொடுக்குறான் அப்படின்றப்போ எல்லா ஹோப்ஸ் மீடியா எல்லாமே வந்து தோனி மேல திரும்பிச்சு. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண தோனி அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் ஹரிஷ் வந்து கங்குலிக்கு சொன்னால அதே மாதிரி ஆஸ்திரேலியால போயிட்டு ஒரு சீரீஸ் வந்து இதுக்கப்புறம் ஜெயிக்கிறது நார்மல், இது நாங்க ஜெயிக்க போறோம்னு சொல்லி அந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து மியூட் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ண அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாகுது. as a கேப்டனாவும் சரி, as a பிளேயராவும் சரி, as a ஃபினிஷராவும் சரி. அப்பயுமே வந்து ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் கேப்டனா மட்டும் தான் இருக்காரு. அனில் கும்ப்ளே தான் வந்து டெஸ்ட் கேப்டனா இருக்காரு. 2008ல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா டூர் பண்ணும்போது தேர்ட் மேட்ச்ல வந்து அனில் கும்ப்ளேக்கு ஒரு இன்ஜுரி ஆகுது. அப்போ தோனி அந்த மேட்சை கேப்டன்சி பண்ணி இந்தியாவை ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லாம சீரிஸை வந்து லெவல் பண்றாரு. அதுக்கப்புறம் அனில் கும்ப்ளே தான் டெஸ்ட் கேப்டனா இருக்காருன்னு வச்சுப்போமே. அனில் கும்ப்ளே கடைசியா ரிட்டையர் ஆகிறப்போ ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா ஒரு ஹோம் சீரிஸ்ல தான் தோனிக்கு பர்மனண்டா டெஸ்ட் கேப்டன்ற பதவி கிடைக்குது. இந்த T20 கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் கேப்டனுக்கு நடுவில் வந்து ஒரு 1.2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. டைரக்டாலாம் வந்து ஒரு ஆல் ஃபார்மேட் கேப்டன் ஆக்கி இல்ல. அதுக்கப்புறம் 2011ல அவர் கப்பும் அடிச்சு கொடுத்தாரு. வேர்ல்ட் கப் 28 இயர்ஸ் வந்து இந்தியா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் தேர்ட் வருது விராட் கோலி. விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா அவரோட யங் ஏஜ்ல இருந்தே 2008ல இந்தியாவுக்கு வந்து அண்டர் 19 கப் அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டனா தான் ஒரு ஸ்குவாடுக்குள்ளேயே வராரு. ஸ்டார்டிங்ல அவருக்கு பெருசா ஃபேன் பேஸ்லாம் இல்ல. அவர் வந்து ஓகே ஆடுவாரு, ஓப்பனிங்லாம் ஆடி ஃபெயில் ஆன ஒரு பிளேயர் தான் விராட் கோலி. 2010க்கு அப்புறம் கன்சிஸ்டன்டா அவருக்கு ஸ்குவாட்ல இடம் கிடைக்குது. அவருடைய அந்த கேலிபர் வந்து ப்ரூவ் பண்ற IPL மூலியமா டொமஸ்டிக் மூலியமா ப்ரூவ் பண்ணி இந்தியா ஸ்குவாட்ல வந்து அங்கேயும் அடிக்கிறாரு. 2011 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல அவருக்கு இடம் கிடைக்குது. இந்தியாலையும் கன்சிஸ்டன்டா ஆடுறாரு. ஆல் ஃபார்மேட் பிளேயரா 2011ல உருமாறாரு. போட்டு ஒண்ணும் இல்ல, அந்த மனுஷனை நான் இப்போ யோசிக்கிறப்ப கூட ஒரு மேட்ச் கூட ஃபெயில் ஆனா பெருசா பார்த்ததே இல்ல. ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டே இருப்பாரு. ரன் சேஸ்னா விராட் கோலி நம்பி சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி இந்த 2011, 2012, 2013 பிரைம் சீசன் ஃபார் விராட் கோலி. 16 அப்புறம் தான் பிரைம் சீசன். பட் ஆனா அதுவே 2011 வந்து அவர் பயங்கரமா லிஃப்ட் பண்ணாரு. அவருக்கு எங்க ஃபேன் பேஸ் உருவாச்சுன்னு சொல்றேன். இதுதான் இங்க இருந்து பார்த்து 2014லாம் வந்து கோலிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. RCB ஃபேன்ஸ் தாண்டி கோலிக்குனே ஒரு ஃபேன் பேஸ் வந்து நானே சொல்றேன். என்னால கோலிக்கு அவ்வளவு ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். உண்மையிலே அந்த மனுஷன் அடிச்சுனே இருப்பாரு மேட்சுக்கு மேட்ச். யூ கேன் ட்ரஸ்ட் விராட் கோலின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த விராட் கோலிக்கு நேச்சுரலா கேப்டன்சி போகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ல தோனி வந்து சடனா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு ஆஸ்திரேலியால மிட் சீசன்ல, மிட் டோர்ல. அது வந்து கேப்டன்சி விராட் கோலிக்கு தான் போகுது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அடிச்சு கொடுத்துருக்காரு ஆல்ரெடி. ஒரு யங் ப்ராடஜின்றதுனால கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் 2016 திரும்ப வந்து ஒரு ரீஷஃபிள் ஆறப்போ தோனி வந்து ஒரு கேப்டன்சி ரிசைன் பண்றப்போ நேச்சுரலா அது விராட் கோலி கிட்ட வருது. அகைன் இந்த ஆல் ஃபார்மேட் கேப்டன்சி உடனே கிடைச்சிரல. டெஸ்ட் கேப்டன்சிக்கும் லிமிடெட் ஓவர்ஸ் கேப்டன்சிக்கும் நடுவுல ஒரு 1 வருஷம் கேப் இருக்கு. எனார்மஸ் நம்பர் ஆஃப் ரன்ஸ்ங்க. ஒயிட் பால் கிரிக்கெட்ல அந்த மாதிரி ஒரு பிளேயர் இது வரைக்கும் கிரிக்கெட் ஹிஸ்டரியே பார்த்தது கிடையாது. நீங்க சச்சின்லாம் நீங்க எடுத்துட்டு வராதீங்க. ஒயிட் பால் கிரிக்கெட்ல நான் ஸ்பெஷலா சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் வந்து எந்த பிளேயருமே பார்த்தது கிடையாது. விராட் கோலி வந்து பீக்ல இருந்தாரு. அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போன ரீசன் வந்து அவர் டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி தான். அது வந்து ஒரு அக்ரெசிவான கேப்டன்சி. யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டு எல்லாருமே பாக்குறதுக்கு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு டெஸ்ட் மேட்ச்ல அக்ரெசிவ் மட்டும் கிடையாதுங்க, அது வந்து ரிசல்ட்ஸாவும் மாத்தினாரு. தலைவன் வந்து டெஸ்ட் மேட்ச் டவுன்ஃபால் இந்தியாவுக்கு போயிட்டு டவுன்ஃபால்ல போயிட்டு இருந்த நிலைமையில அப்படியே வந்து டாப்ல ஒரு மேட்ச் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும். அந்த டைம் வந்து இந்தியா வந்து டாப் கொண்டு வந்து சேனா கண்ட்ரீஸ்ல ஸ்பெஷலா வந்து ஜெயிக்க வச்சது. ஒரு எல்லா இடத்துலயுமே வந்து டெஸ்ட் மேட்ச்ல நாங்க வந்து கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து கூட்டின்னு போய் யூட்டிலைஸ் பண்ணதா இருக்கட்டும். விராட் கோலி வந்து சூப்பரா டெஸ்ட் மேட்ச்ல நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காரு. கரெக்ட். ஸோ வந்து விராட் கோலிக்கு எப்படி அந்த ஃபேன் பேஸ் வந்து எப்படி வந்து அவரை வந்து கேப்டனா வந்து உருமாறினார் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரோஹித் சர்மா. இந்த கதையிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேப்டன் அது ரோஹித் சர்மா தான். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன கங்குலி, கோலி அண்ட் தோனிக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்லேயே வந்து இவருக்கு இந்த பீக் ஃபேண்டம்லாம் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனா இந்த ரோஹித் சர்மாக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2007-6ல இருந்தே ஆடிட்டு இருக்காரு. ஆனா 2013 வரைக்குமே அவருக்கு அந்த ஃபேண்டம் வந்ததே இல்லை. அவர் வந்து ஸ்குவாட்லயே வந்து இன் அண்ட் அவுட் தான் இருந்தாரு. நீ இருந்த ஃபேண்டம்ன்றது வேற லெவல் சொல்ற அளவுக்கு. சும்மா சொல்றேன். அவருக்கு எப்போ வந்து ஒரு ஃபேண்டம்னு ஒன்று டெவலப் ஆகுதுன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சச்சினுக்காக ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்தாரு தெரியுமா as a கேப்டனா. அது யாரும் ரோஹித் சர்மா அடிச்சதா அப்போ பேசல, சச்சினுக்காக அடிச்சாருன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ உருவாகுது அந்த ஃபேண்டம். அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல ஓப்பனரா, அதுக்கப்புறம் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் இதுதான் ஹிஸ்டரின்ற மாதிரி ஓப்பனிங்ல அதுக்கப்புறம் அவர் பண்ண ரெக்கார்டுக்கு தான் அங்க ஃபேன் பேஸ். 7 வருஷம் பொறுமையா இருந்தார் மனுஷன். 2006ல இருந்து 2013 வரைக்கும் 2011 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல கூட அவர் எடுக்கல. அதுக்கப்புறமா அவர் கேப்டன்சி எல்லாம் வர மாதிரியே ஒரு ஐடியாலே இல்லைங்க. விராட் கோலி தான் கேப்டன், எல்லாமே செட்டு. நடுவில் என்ன ஆச்சு, T20 இன்டர்நேஷனல் கேப்டன்சி நான் விட்டுட்டு நான் வந்து டெஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன், ஓடிஐல ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்றாரு. அப்பதான் வந்து ரோஹித் சர்மான்ற ஒருத்தர் வந்து கேம்குள்ள வராரு. ஏன்னா மும்பைக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேப்டன், ஒயிட் பால்ல வந்து நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு கேப்டன் அப்படின்றதுனால ரோஹித் சர்மா 5 டிராஃபிஸ், எஸ் அஃப்கோர்ஸ். அதனால ரோஹித் சர்மா வந்து T20 கேப்டனாவும் அப்புறம் அதே மாதிரி நாங்க வந்து T20 ஓடிஐன்னு எங்களுக்கு ஒரு கேப்டன் ஆனா எங்களுக்கு T20 ஓடிஐ ஒரே கேப்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்குலி அந்த டைம்ல கான்ட்ரவர்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியை ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு தான் ரோஹித் சர்மா கேப்டன்சி தானா வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ் 5 டிராஃபி எடுத்ததுனால அந்த ஒரு பாயிண்ட் நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஃபார்மேட் கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ரஹானேக்கு தான் போயிருக்கோம். நான் இப்ப கூட சொல்லுவேன் ரோஹித் சர்மா ஃபேன் தான், பட் ரஹானே கேப்டன்சி நல்லா இருந்துச்சு, ரெக்கார்டுமே நல்லா இருந்துச்சு, அவர் வின்னிங் ரெக்கார்டுமே. பட் ஆனா வந்து ரோஹித் சர்மா போச்சு. இப்படிதான் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி வந்துச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சுப்மன் கில்லுக்கு இந்த விராட் கோலி, தோனி, கங்குலி, ரோஹித் சர்மாக்கு வந்த மாதிரி நேச்சுரல் ஃபேன் பேஸ் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலி அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆடிட்டு இருக்காரு 4 வருஷமா. அவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பரான பிளேயர் தான். ஆனா இருந்தாலும் இவங்க அச்சீவ் பண்ண அந்த பீக்கை இன்னும் கில் எந்த ஃபார்மேட்ல அச்சீவ் பண்ணல. ஆக்சுவலி ஓடிஐலயாச்சும் பண்ணாருன்னு ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா டெஸ்ட் மேட்ச்ல இவர் இப்பதானே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எதை பேஸ் பண்ணி அவங்க கேப்டன்சி கொடுத்தாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருந்திருக்கும். தோனி வந்து சிஎஸ்கேல பண்ணி அது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஆஸ் அ லீடரா கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். கோலிக்கு வந்து ஆர்சிபி கேப்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அண்டர் 19 வேர்ல்ட் கப் வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு. ரோஹித் சர்மாக்கு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி இருக்கு. கில்லு என்ன கேப்டன்சி பண்ணாரு? அவர் விளையாடின அண்டர் 19 வேர்ல்ட் கப்பே அவர் கேப்டன்சி பண்ணல, அவர் வைஸ் கேப்டனா தான் இருந்தாரு. பிருத்வி ஷா தான் கேப்டன். அதுக்கு முன்னாடி நடந்த ஏசிசி அண்டர் 19 இருந்துச்சு, அதுல வந்து அபிஷேக் சர்மா கேப்டன், கில்லு வைஸ் கேப்டன் கூட கிடையாது, பிருத்வி ஷா தான் வைஸ் கேப்டன். சரி, பஞ்சாப் கட்சி பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு ரொம்ப வருஷமா மன்தீப் சிங் தான் பண்ணிருக்காரு. ஏதோ 1-2 மேட்ச் வந்து சுப்மன் கில் அங்கங்க பண்ணியிருந்தாரு கேப்டன். அப்படி இருக்கும்போது சுப்மன் கில்ல ஜிடி கேப்டன் ஆக்கும்போது ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. சரி, ஜிடிக்காச்சும் ஒரு பயங்கரமா அச்சீவ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஜிடிக்கு 2 வருஷம் ஆடி இருக்காங்க. 2 வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எடுத்துட்டு போனாரு, குவாலிஃபயர் அந்த எலிமினேட் எடுத்துட்டு போனாரு, தோத்துட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஃபைனல்ஸ் போனாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல்ஸே போல அவங்க. அப்படி பாக்கும்போது நீங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு பெருசா கேப்டன் அச்சீவ் பண்ணல அப்படின்றப்ப எதை பேஸ் பண்ணி சுப்மன் கில்லுக்கு கொடுக்குறாங்க கேப்டன்சி அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல நேச்சுரலா. இது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து நீங்க ஒண்ணும் இல்லைங்க, இந்த சச்சின் ஃபேன்ஸ் இருந்தாங்க ஒரு காலத்துல. கோலியை வந்து அடுத்த சச்சின் அப்படின்னு சொல்லும் போது யாருமே ஃபர்ஸ்ட் ஏத்துக்கல. ஆனா அந்த மனுஷன் அடிச்சு ப்ரூவ் பண்ணி சச்சின் ஃபேன்ஸே ஒரு கடத்துக்கு மேல ஏத்துக்கிட்டாங்க. ஆமாடா, அடுத்த சச்சின் இல்லைனாலும் இவர் ஃபர்ஸ்ட் கோலிடா, இவர் வந்து மாஸ்டர் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி மக்களா வந்து இதை சொல்ல வச்சிருக்கணும். லைக் வந்து கில்லு வந்து அடுத்த கோலி நீங்க பிராண்டிங் பண்றீங்க. ஆக்சுவலி அப்படி இருந்திருக்க கூடாது. கில்லு வந்து இப்ப அடிக்கிறாரு பாத்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்ல அடிக்கிறாரு, ஓடிஎல் அடிக்கிறாரு, எல்லா இடத்துல அடிக்கிறாருல, அவர் அடிச்சு அவரு வந்து அடுத்த கோலின்னு வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த கேப்டன்சி எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மக்கள் ஏத்திருந்திருப்பாங்க. இப்ப மக்கள் எதுக்கிறதுக்கு காரணம் இட்ஸ் ஃபோர்ஸ்ட். நீங்க வந்து யாருமே வந்து சுப்மன் கில் தான் கேப்டன் ஆனு சொல்லிட்டு ஆன்டிசிபேட் பண்ணல மோஸ்டா. இப்போ விராட் கோலிக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சோ, ரோஹித் சர்மாக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சோ, அந்த மாதிரி இவருக்கு வரல. அப்படி வரதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து இவர் 3 ஃபார்மேட்ல உட்கார வச்சு நீங்க இவர் வந்து இவர் நல்லா பண்ண வச்சு நம்ம வந்து தேத்திடலாம்,
இவர் ஒரு பிராண்டா ஆக்கலாம் அப்படின்னு நீங்க எடுக்கிற முயற்சி, அவங்க முன்னாடி இந்த ப்ரெசீடிங் வந்து கேப்டன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி இருந்தாங்க, அது நேச்சுரலா நடந்துச்சு. இதுதான் வந்து ஆர்டிபிஷியலா நீங்க பண்றீங்க அப்படின்னு நாங்க சொல்ல வந்தோம். அண்ட் இவரும் சும்மா கிடையாது. கங்கா சந்திரமுகி மாதிரி நின்னார், கங்கா சந்திரமுகி மாதிரி உட்கார்ந்தார், கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டார் அப்படின்ற மாதிரி இவரும் கோலி பண்ற எல்லாமே எம்ஆர்எஃப் பேட் யூஸ் பண்றாரு, அவர் மாதிரியே வந்து போய் ஸ்லெட்ஜ் பண்றாரு, அவர் மாதிரி அடிக்கிறாரு அப்படின்றப்போ இப்போ வந்து கில் விராட் கோலியாவே மாறிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா. அது வந்து அவரா ஃபோர்ஸ் பண்ணி வராம அந்த கில் அப்படின்ற ஒரு பிராண்ட் அவரா டெவலப் பண்ணா வேணா ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபோர்ஸ்டா இருக்கு. இது அப்படி நம்ம சொல்லிட்டு கேப்டன்சிக்கே வருவோம் திரும்ப. இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச்ல கேப்டன்சி கொடுக்கும்போது நாங்களே ஆக்சுவலி நல்ல முடிவு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல அவர் லைக் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆல்டர்னேட் இல்ல, அதான் உண்மை. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சுப்மன் கில் கேப்டன்சி கொடுக்கறது தப்பே கிடையாது. ஒரு ஃபியூச்சர் பார்த்து கொடுத்தாங்க, which is fine. அடுத்து வந்து ஓடிஏன்ற ஒரு ஃபார்மேட் வருது. இந்த ஓடிஏ ஃபார்மேட்ல ரோஹித் சர்மாவை ரிப்ளேஸ் பண்ணிட்டு சுப்மன் கில்க்கு கேப்டன்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வேற ஆளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த சுப்மன் கில் 2 வருஷம் கடைசியில ஐபிஎல் கேப்டன்சி பண்ணிருக்காரு. 2 வருஷமே நல்ல டீசென்டான ஸ்குவாடு. ஹரிஷ் சொன்ன மாதிரி ஒரு கப் அடிச்சு அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் போன ஒரு ஸ்குவாடு தான் இருக்கு. அதையே வந்து ஒரு அடுத்த செக்மெண்ட் எடுத்துட்டு போக திணறிட்டு இருக்காரு. இவர் எங்க ஸ்ரேயாஸ் ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு. 10 வருஷமா கப் அடிக்காத கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் திடீர்னு கப் அடிக்க வைப்பாராம். 18 வருஷமா ஃபைனல்ஸே போகாத ஒரு டீம் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போக வைப்பாராம். அவர் எங்க? சோ எங்க அந்த பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர்னு ஒருத்தர் இருக்கும்போது எதுக்கு வந்து இவங்க சுப்மன் கில் கேப்டன்சி கொடுக்கணும்? ஸ்ரேயாஸ் பேட்டிங்ல நீங்க வந்து சும்மாலாம் சொல்ற முடியாது. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு கன்சிஸ்டன்டான பேட்டர். அவருக்குமே ஸ்டாட்ஸ் இருக்கு. நீங்க வந்து காட்டவே இல்லை நீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் T20 எங்க போனான்னு தெரியல. ஓடிஎல்யாச்சும் எடுத்து வைஸ் கேப்டன்சி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ அவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு ப்ரோ, ஃபியூச்சர் பார்க்கணும்ல ப்ரோ, எத்தனை வருஷம் ப்ரோ அவர் ஆடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 5 வருஷமா ஆடுவார்ல. ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுத்தப்போ எவ்வளவு வயசுங்க அவருக்கு? அதுதான் நான் கேட்க வந்தேன். அடுத்து ரோஹித் சர்மா இந்தியா கேப்டனா இருப்பா, ஒரு வயசுல எடுத்து பாருங்க. அவர் அச்சீவ் பண்ணாதான் சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சாரு, T20 வேர்ல்ட் கப் அடிச்சாரு. எதுக்கு அவர் வந்து கேப்டன்சி போடுங்கன்னா சத்தியமா இப்போ வரைக்கும் தெரியல. அட்லீஸ்ட் அவர் வந்து அச்சீவ் பண்ணல, இல்ல வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு வித் பேட்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அவர் அதுவும் பண்ணல, தேவையான அடிச்சும் கொடுத்திருக்காரு. இப்ப அடுத்து அவர் வளரிட்டாரு, அகர்கரு. we are looking forward, we are looking Gill as a 3 format captain, that's why we have made him the captain சொல்லிருக்காங்க. அப்ப என்னன்னா சூரியகுமார் தம்பி உனக்கு T20 வேர்ல்ட் கப் இருக்கு தான்ப்பா டைம். இப்போதைக்கு ஒரு கேப்டனா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. சுப்மன் கில் எப்போ இழுத்து போட்டாங்களே அப்பவே தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இவர் வந்து இப்ப கேப்டன் ஆக்கிட்டாரு. இவராச்சும் வந்து பயங்கரமா ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல் இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. சரிங்களா? லைக் வந்து இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல 2024 ஐபிஎல் இவருக்கு வந்து ஒரு ஓகேஷான ஒரு ஐபிஎல் தான். லைக் வந்து ஒரு 425 ரன்ஸ் என்னவோ தான் அடிச்சிருந்தாரு. இவரை விட சாய் சுதர்ஷன் அதிக ரன்ஸ் அடிச்சிருந்தாரு, ருத்ராஜ் கூட அதிக ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. சரிங்களா? ஆனா யாருக்கு கேப்டன்சி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லுக்கு. சுப்மன் கில் கேப்டன்சி கொடுக்குறாங்க. ஜிம்பாப்வே டூர்ல சுப்மன் கில் தான் ஆடுறாரு. அந்த ஜிம்பாப்வே டூர்ல 4 ஓபனர்ஸ் எடுத்துட்டு போனாங்க இந்தியா ஸ்குவாட். யாரான்னு பாத்தீங்கன்னா சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட். சரிங்களா? சாய் சுதர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடுறாரு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டீமுக்குள்ள வராரு. இந்த 4 ஓபனர்ஸ்ல எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல ஆடிட்டாங்க. சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் ஆடவே இல்லை. அவர் வந்து ஆக்சுவலி ஒரு மேட்ச் தான் ஆடினாரு, அவர் ஆடவே வைக்கல. 3 டவுன் நோ பேட்டிங், அவர் வரல, பேட்டிங் கிடைக்கல. சரிங்களா? ருத்ராஜ் கேக்வாட் நேச்சுரல் ஓப்பனர். அவர் வந்து ஒரு மேட்ச் 1 டவுன் ஆடுறாரு, ஒரு மேட்ச் 2 டவுன் ஆடுறாரு. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் ஆடுறாரு, செகண்ட் மேட்ச் ஓப்பனிங் ஆடுறாரு, தேர்ட் மேட்ச் ஜெய்ஸ்வால் வந்ததுக்கு அப்புறம் அவர் தேர்ட் மேட்ச் ஃபோர்த் மேட்ச் வந்து 1 டவுன் ஆகும் 2 டவுன் ஆடிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா. ஆக மொத்தம் எல்லாருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல ஆடிட்டாங்க. ஆனா அந்த பொசிஷன்ல பிக்ஸ்டா ஆடின ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்மன் கில். ஒரு கேப்டனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சரி, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நான் அடிச்சிட்டேன், நான் ஆடிட்டேன். அடுத்த 2 மேட்ச் ருத்ராஜ் நீ ஆப்பா ஓப்பனிங் பொசிஷன் ஆடுப்பா அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? ஏன்னா ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி. எங்க வந்து அவர் அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் நம்ம பொசிஷன் போயிடுமோ அப்படின்ட்டு. இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டு கூடாது, அப்படிதானே? பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. நீங்க சொல்ற நம்பல நான் எக்ஸாம்பிளே சொல்றேன். அந்த சீரீஸ்ல ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 3ல ஆடும்போது ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு, 71 அடிச்சிருப்பாரு. சரிங்களா? நம்பர் 4ல இறக்கி விட்டுருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 24 பால்ஸ் 49 நாட் அவுட் அடிச்சிருப்பாரு. அவர் 2 பொசிஷன்லயுமே அடிச்சிட்டாரு. வெர்சடைல் பிளேயர் தான் ருத்ராஜ் கேக்வாட். ஆனா அவர் எங்க போனாரு? 5th மேட்சே அவர் நீங்க டிராப் பண்றீங்க. அடுத்த ஸ்ரீலங்கா டூர்ல அவர் டிராப் பண்றீங்க. ஆனா இதே சுப்மன் கில் ஒரே பொசிஷன்ல நான் இங்க தான் ஆடுவேன், பிக்ஸ்டா தான் ஆடுவேன்னு சொல்லி அடிக்கிற சுப்மன் கில் ஓரளவுக்கு அடிச்சாரு, இல்லன்னு சொல்ல. அவரு அடுத்த சீரீஸ்ல நீங்க எடுத்துட்டு போயிட்டு நாங்க இவரை தான் வந்து பார்த்தோம், ஃபியூச்சரா பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. ஒரு கேப்டனா நான் என் பொசிஷனை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வந்து என் டீமுக்காக விளையாட மாட்டேன், எனக்காக தான் விளையாடுவேன், நான் தான் ஓப்பனிங் ஆடுவேன்னு சொல்லி இன்செக்யூரா ஃபீல் பண்ற கேப்டனுக்கு தான் நீங்க வந்து ஃபியூச்சரா இந்தியன் கேப்டன் ஆக்க பாக்குறீங்களா? சோ ஓகேப்பா, இந்த மாதிரி அக்விசேஷன்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இதை தாண்டி வந்து நீங்க யாரதான் வந்து ஃபேஸ் ஆஃப் கிரிக்கெட்டா வரணும், ஒரு யங் பிளேயரை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2 பேர் இருக்குங்க. பேசிக்கா இந்த 2 பேருக்கு வந்து அந்த ஒருத்தரால சான்சஸே கிடைக்க மாட்டேங்குது, நிறைய சான்சஸ் பறி போகுதுன்னு நான் நினைக்கிறோம். ஒண்ணு ஜெய்ஸ்வால், நீங்க யங் பிளேயர் வந்து ஆட வைக்கணும். அதுவும் இல்லாம ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்ற ஒரு அடிஷனல் பாயிண்ட்டுமே இருக்கு. நீங்க இப்ப அபிஷேக் சர்மா வந்து T20ல இருக்காரு, ஓகே. பட் ஆனா
ஓடிஎஸ்ல பாருங்க, இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷனுமே வந்து ஓடிஎஸ்ல இப்போ செட் ஆயிடுச்சு. டெஸ்ட்ல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஜெய்ஸ்வால் நீங்க பாத்துருக்கீங்க, அவர் வந்து பயங்கரமான கன்சிஸ்டன்சி. ஜெய்ஸ்வால் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் 3 ஃபார்மேட் பிளேயர். அவர் மூணுத்துலயே ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. நான் ஸ்டாட்ஸ் வச்சு தான் பேசுறேன்பா. அந்த மாதிரி கிடைச்ச இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்காரு ஜெய்ஸ்வால். ஓடி நீங்க வந்து சொல்லலாம் ஏன் ப்ரூவ் பண்ணல அப்படின்ட்டு, நீங்க போய் பாருங்க எத்தனை மேட்ச் விளையாடி இருக்காருன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல ஓடிஎல. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்ப்போம் நம்ம. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நாங்க ஏன் ஃபேஸ் ஆஃப் த கிரிக்கெட்டா நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அவர் அடிச்ச கேப்டன்சி ரெக்கார்ட்ஸ் தான். முன்னாடி வந்து அவர் டொமஸ்டிக்ஸா இருக்கட்டும், ஐபிஎல்ல வந்து பஞ்சாப் பிளே ஆஃப் வந்து 10 வருஷம் ஆகுது, 18 வருஷமா ஃபைனல்ஸே வராத ஒரு டீமை செதறி கடந்த டீமை வந்து செதுக்கிய ஒரு மனிதர் ஸ்ரேயஸ் ஐயர். அவருக்கு ஏன் நீங்க வந்து கேப்டன்சி கொடுக்க யோசிக்கிறீங்க? அவர் ஏன் நீங்க ஒரு 3 ஃபார்மேட் கேப்டனே வச்சுக்கோங்களேன், அவர் ஏன் 3 ஃபார்மேட் கேப்டனா நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்றது எங்களோட பெரிய கேள்வியா இருக்கு. ஆமா, நீங்க வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் கிரிக்கெட்டா வளர்க்கறா இருந்தா இவருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. மக்களின் கேப்டன் சொல்ற அளவுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பண்ணி வச்சிருக்காருங்க. அப்போ நான் எப்படி பார்த்தா இந்த எல்லா பாக்ஸையும் டிக் பண்ற ஒரு பிளேயரும் ஸ்ரேயாஸ் ஐயர் தான். நீங்க நினைச்சா இவர் வந்து பிராண்ட் ஆக்கிருக்கலாம். கரெக்ட் மாறன், நாங்க நினைச்சா முடியும், ஆனா நினைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. கில்லுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கு, என்ன இதுக்கு நடுவில் வந்து பிஆர்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு. லைக் வந்து கில்லு வந்து பிஆர் யூஸ் பண்றாங்க அப்படி இப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும்னா இது வந்து நான் கண் கூட பார்த்திருக்கேன். எல்லா பிளேயர்ஸ்க்குமே இப்ப இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்குமே கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் இல்ல, ரக்பி பிளேயர்ஸ் முதல் கொண்டு தே ஹேவ் தேர் ஓன் பிஆர் டீம். பிஆர் டீம் வச்சுக்கிறது தப்பே கிடையாதுங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் பிராண்டிங்ன்றது அவசியம் தான். ஆனா இங்க வந்து பிசிசிஐயே வந்து கில்லுக்கு வந்து ஒரு பிஆர் டீமா ஒர்க் பண்றாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்கு. பிஆர் டீம் செய்ய வேண்டிய வேலையை இந்த பிசிசிஐ பண்ணிட்டு இருக்கான்றதுதான் எங்களோட ஆதங்கமா இருக்கு. ஓகேடா, இவர் வந்து நீங்க கேப்டனா எடுக்க கூடாதுன்றீங்க, ஆல் ஃபார்மேட் பிளேயர் எடுக்க கூடாதுன்றீங்க. யார் தானே ஆல் ஃபார்மேட் பிளேயர்னு கேட்டீங்கன்னா எங்க லிஸ்ட்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் ஆல் ஃபார்மேட் ஆடணும். ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் வந்து அன்டவுட்லி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படி பேசிட்டு அவரை பத்தி, சரிங்களா? அவர் ஆல் ஃபார்மேட் ஆடணும். ரெண்டாவது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, அவர் வந்து அன்டவுட்லி எல்லா ஃபார்மேட்லயும் ஆடணும். அவர் இன்ஜுரிஸ் அப்பப்போ இருந்தாலும் ஆல் ஃபார்மேட்ல கண்டிப்பா ஒரு ஆடி தான் ஆகணும். தேர்ட் பிளேயர் வந்து குல்தீப் யாதவ், அகைன் குலதெய்வம் யாதவ். அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் எடுக்காம இருந்தாங்க, இப்போ அங்கேயும் அவர் வந்து ப்ரூவ் பண்றாரு அப்படின்றப்போ இஸ் ஆல்சோ ஆல் ஃபார்மேட் பிளேயர். ஃபோர்த் வந்து அக்ஷர் பட்டேல், he also deserves to be an all format player. ஜடேஜாக்கு அடுத்து ப்ராப்பரான ஒரு ப்ராடிஜிங்க. ஜடேஜா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அந்த உண்மையான சந்திரமுகி கங்கா கம்பேரிசன் அது இங்கதான், சரிங்களா? ப்ராப்பரா ஆடுறாரு, அவரும் ஆடுறாரு. ஃபிஃப்த் பிளேயர், இதை நிறைய பேர் ஒத்துப்பீங்களான்னு தெரியல, என்னோட ஒப்பீனியன்ல சாய் சுதர்சனுமே ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர் தான். T20 நம்ம பார்த்தோம், ஐபிஎல்லே 150 ஸ்ட்ரைக்கர்ல ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து டிஃபென்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் வந்து டச் ஆடுறாரே தவிர டொக்கு வச்சு ஆடல, சரிங்களா? இவர் வந்து 2 6 அடிச்சுட்டு 6 பால் டொக்கு வைக்கிற ஆள் கிடையாது. அவர் வந்து 12 பால் ஆடினார்னா 16 ரன் அடிப்பாரு, ரன்ஸ் ரொட்டேட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஓடிஐல சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு ஒரு 51 அடிச்சாரு டெபியூல. He has the potential to play in all the formats. சாய் சுதர்சன் வந்து ஒரு early ப்ராஸ்பெக்ட் தான். கரெக்ட் தான். இப்போ சொல்லிட முடியாது, பட் ஆனா சொல்றேன் இவரே கன்சிடரேஷன்ல வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளேயர். நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா கில்லு, அதுக்கு நாங்க வந்து இவரை கன்சிடரேஷன்ல எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளேயர்னா சாய் சுதர்சன். கண்டிப்பா இவ்வளவு பேர் இருக்காங்க லிஸ்ட்ல. இதை தாண்டி வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், நான் வந்து ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர்னு சொல்ல மாட்டேன். அகைன் டெஸ்ட்ல வந்து இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, காம்படிஷன் நிறைய இருக்கு. பட் லிமிடெட் ஓவர்ஸ்ல 2 ஃபார்மேட்லயுமே கண்டிப்பா ஆடணும்னா ஸ்ரேயாஸ் ஐயர் நான் சொல்லுவேன். சோ இவ்வளவு பேர் இருக்காங்க, இதை தாண்டி எதுக்குடா சுப்மன் கில் எஸ்பெஷலி T20ன்ற ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்கும் பிசிசிஐ கிட்ட இருந்து பதில் வரல. இப்போ இதுல வந்து ஒரு விஷயம் நடக்கும், என்னன்னா வந்து இவர் 2026 T20 வேர்ல்ட் கப்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஆவாரு. ஆயிட்டு போட்டோம், கவலையே கிடையாது. நாங்க சொல்ற ஃபேக்ட்ல நாங்க இப்பவும் சொல்றோம், இவருக்கு நிறைய சான்சஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கு. மீதி இருக்கிற பிளேயர்ஸை கம்பேர் பண்றப்ப இவருக்கு சான்சஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இவருக்கு கொடுத்த இதே சான்ஸ் ஜெய்ஸ்வாலுக்கோ ருத்ராஜ் கேக்வாருக்கோ கொடுத்திருந்தாங்க இல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் அடிக்க தான் போறாங்க, அடிச்சிருப்பாங்க. அவங்களும் கேலிபர்ட் பிளேயர்ஸ் தான். திரும்ப சுப்மன் கில் கொடுத்தா அட் சம் பாயிண்ட் அடிக்க தான் போறாரு. அவர் வந்து டேலண்டட் தான், இல்ல ப்ரூவன் பேட்ஸ்மேனுங்க. அவர் எங்க கொடுத்தாலும் அடிக்க தான் போறாரு. அது ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. 3 ஃபார்மேட் கேப்டன்சியா நீங்க வந்து இது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸா நாங்க கொடுத்தோம். நீ சொல்ற அதே குருமா நீங்க வந்து 3 ஃபார்மேட் கேப்டன்சின்னு கேட்ட பிசிசியை நாங்க கொடுத்தோம். எங்களுக்கு பர்சனலா இப்ப 3 ஃபார்மேட் கேப்டன்சில உடன்பாடு இருக்கா, அதை வந்து பேசிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஃபார்மேட் கேப்டன்சி எதுக்குங்க? இந்த பிராண்டு, இந்தியா பிராண்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. T20 இன்டர்நேஷனல்ல சூரியகுமார் யாதவ் பண்ணாத ரெக்கார்டா வந்து அது உருவாக்காத பிராண்டா வந்து இப்போ வந்து மத்த ஃபார்மேட்ஸ் வந்து உருவாயிடுச்சு. தொடர்ந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டு இருக்காரு சூரியகுமார் யாதவ். அவர் பெர்ஃபார்ம் பண்றதா இல்லையோ, அவர் கேப்டன்சில எது நடக்குமோ அது நடந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஒயிட் பாலுக்கு ஒரு கேப்டன், ரெட் பாலுக்கு ஒரு கேப்டன் இருக்கிறது பெஸ்ட். இப்ப T20 இன்டர்நேஷனல் சுப்மன் கில் தேவையில்லைன்னு நம்ம சொல்லியாச்சு. ஓடிஐல சுப்மன் கில்ல தாராளமா ஒரு வைட் பிளேயரா யூஸ் பண்ணுங்க. இப்ப T20ல ஆல்ரெடி ஒரு நல்ல கேப்டன் இருக்காரு, சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருக்காரு, அவர் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சோ ஓடிஐல நீங்க இப்போ வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வரீங்க ஸ்ரேயஸ் ஐயரை, அவரையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபுல் ரெட் பால் நீங்க வந்து கேப்டனா வந்து சுப்மன் கில்ல வச்சுக்கலாம் அப்படின்றத எங்களோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. நீ என்ன நினைக்கிற? எக்ஸாக்டா நீ சொன்ன இதே தான் நானும் சொல்ல வந்தேன். டெஸ்ட்டுக்கு சுப்மன் கில் கேப்டன் ஓகே, ஒயிட் பாலுக்கு இப்போதைக்கு ஸ்கை இருக்காரு. ஒருவேளை ஒரு ஃபார்ம் டிப் ஆயிடுச்சு, T20 வேர்ல்ட் கப் தோத்துட்டோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர்னு ஒரு பேக்கப் இருக்காரு. ஓடிஐல ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கொடுங்க, அவ்வளவுதான்.
இல்ல ரோஹித் சர்மாவே இருந்திருக்கலாம். ஆக்சுவலி ஒரு மேட்டர் ஒன்று தெரியுமா, ஒருத்தர் கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அது உண்மைன்னு எனக்கு தோணுச்சு. ரோஹித் சர்மா கேப்டன்சி இங்க போனது நிறைய பேருக்கு காண்டே ஆகல. சரிங்களா, இந்த ரோஹித் சர்மா கேப்டன்சியை ஒருவேளை ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போயிருந்தா மக்கள் ஏத்திருந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? தாராளமா. இப்போ ஒரு பாயிண்ட் சொன்ன பத்தியா, இது வந்து அக்செப்டபிள். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து டிசர்விங் கேப்டன். சும்மாலாம் வராதுங்க இந்த கூட்டம், அச்சீவ் பண்ணனாலதான் வரும். அது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அச்சீவ் பண்ணாத ஒருத்தர் வந்து அச்சீவ் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு கேப்டன்சி ஆக்குறது வேற. அதான் சொல்லிட்டு இருக்கோம். இதாங்க நாங்க வீடியோ ஃபுல்லா சொல்லணும்னு வந்தோம். சரி, அவ்வளவுதாங்க. பார்த்தாச்சு. நம்ம வந்து இவ்வளவு பேசி வந்து அவன் ஏதாவது மாறப்போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே மாறப்போறது கிடையாது. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அடுத்த 4-5 வருஷத்துக்கு கன்ஃபார்ம் இதான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சுப்மன் கில் தான் அந்த ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நாங்க வந்து கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுவோம். சுப்மன் கில் வந்து நல்லா விளையாடாருன்னா அதை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வந்து சொல்லுவோம். சூப்பரா விளையாடி இருக்காருங்க, நல்லா டெஸ்ட் கேப்டன்சில ரெக்கார்ட்ஸ் எடுத்துறதாலும் நாங்க சொல்லுவோம். பட் ஆனா அவர் ஃபெயிலியர்ஸ் எங்க கிரிட்டிசைஸ் பண்ணமோ அப்படி பிசிசிஐ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதே வந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ உடைப்போம். யாரையுமே பர்சனலா அட்டாக் பண்ண, இவர் அட்டாக் பண்ண, இவர் பிடிக்காதெல்லாம் கிடையாதுங்க. இந்த வீடியோட கண்டென்ட் சுப்மன் கில்லை பத்தி பேசுறதுக்கான ஒரு வீடியோ. அதை வந்து பாசிட்டிவ் நம்ம எவ்வளவு சொல்ல முடியுமோ, நெகட்டிவ்ஸ் என்னென்னலாம் தெரியுது, யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சோம். அதை வந்து எடுத்துட்டு வந்து சொல்லிட்டோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி நாங்கள் பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்கறதுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா கிரிக்கோ டைம் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.